நான் தான் ஓம்காரம். முழு மனதுடன் பக்தி சிரத்தையுடன் ஆராதனை செய்வோர்க்கு மட்டுமே நான் உருவமுள்ளவனாக இருக்கிறேன். இல்லை என்றால் அருவமானவன்தான். நான் தான் ஓம்காரம். முழுமையான அக்னி யாகத்திலிருந்து எழுந்த 8 ஜோதிகள் மேகநாதனுக்கு சித்திகள் பல வழங்குகின்றன. ராவணனின் உத்தரவு மற்றும் கேகேசியின் ஆசியை பெற்ற மேகநாதன் ராவணனுடன் சேர்ந்து சொர்க்கத்தை கைப்பற்ற படையெடுக்கிறான். நாரதர் தேவராஜன் இந்திரன் மற்றும் தேவர்களை எச்சரிக்கை செய்கிறார். தன்னிடம் சரணடைந்த தேவர்களுக்கு அபயமளித்த ஸ்ரீஹரி உரிய நேரத்தில் அவதாரம் எடுத்து ராவணனை அழிப்பதாக வாக்களிக்கிறார். சிவபெருமானின் நியாயத்தை கேட்ட நாரதரின் மனம் குதூகலமடைகிறது. ராட்சச சேனைக்கு தலைமை ஏற்ற ராவணனின் தாத்தா சுமாலி இந்திரனின் வஜ்ராயுத தாக்குதலால் உயிர் துறக்கிறார். யமராஜனையே வென்றவனான என்னிடம், தசமுகன் ராவணனிடம் வீண் ஜம்பம் வலிக்கப் போவதில்லை. நான் உன்னையும் அழித்து விடுகிறேன். துஷ்ட ராவணா, ராவணா, நீ என்னிடமிருந்து தப்ப முடியாது. போடாது. தந்தையே, மேகநாதன் இருக்கையில் தங்களுக்கு ஏன் வீண் கஷ்டம்? எனக்கு வாய்ப்பு கொடுங்கள். நானும் என்னுடைய சக்திகளின் திறமையை காட்ட விரும்புகிறேன்.
வெற்றி உண்டாகட்டும் மகனே, வெற்றி உண்டாகட்டும். வாயு! வருணா! அக்னி! வாயு, வருணன், அக்னி, உங்கள் மூவரையும் நான் என்னுடைய சித்திகளால் பிணைந்து விட்டேன். மூவரும் இது போன்று அவதிப்பட்டுக் கொண்டிருங்கள். என் ஆசை தீரும் வரையில் இவ்வுலகமும் இதற்கான தண்டனையை அனுபவிக்க வேண்டும். துஷ்டனே மேகநாதா, இனி உன்னை என்னிடமிருந்து இவ்வுலகின் எந்த சக்தியும் காப்பாற்ற முடியாத துஷ்ட இந்திரனே! துஷ்ட மேகநாதா, உன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள சிறிதும் விருப்பம் இருந்தால் இங்கிருந்து ஓடிவிடு. பேடிகள் தான் ஓடுவார்கள், வீரர்கள் தாக்குவார்கள். நாகவாசம்! இலங்கை இளவரசன் மேகநாதன்! மாபெரும் வீரனே மேகநாதா, போரில் வென்றதோடு மட்டுமல்லாமல் நான் உலகையே வென்று விடுவேன் என்று அன்னை கேகசிக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றினாய். உலகை வென்ற மகாபலி தசானன் இலங்கேஸ்வர ராவணன்! பரமபிதா பிரம்மதேவரே, பரமபிதா, இந்த இந்திரனை தாங்கள் காக்க வேண்டும். இச்சமயத்தில் என் உதவிக்கு வரவில்லை என்றால் சொர்க்கத்தின் கௌரவம் மண்ணோடு மண்ணாகிவிடும். பரமபிதா பிரம்மதேவர் உனக்கு ஒருபோதும் உதவ மாட்டார். ஏனென்றால் அவர் என் பக்கம் இருக்கிறார். அவர்தான் எனக்கு பல வரங்களையும் அளித்தார். என் பாட்டியார் ராஜமாதா கேகசியை துன்புறுத்தியதன் தண்டனையை நீ அனுபவிக்கத்தான் வேண்டும் இந்திரா. மகனே மேகநாதா, இந்திரனை போரில் இன்று வென்றிருப்பதால் இன்றிலிருந்து அனைவரும் உன்னை இந்திரஜித் என அழைப்பார். இந்த துஷ்டனை இலங்கைக்கு கொண்டு செல். அன்னை கேகசியின் காலடியில் வீழ்த்திடு. அவரே இவனுக்கு தண்டனை வழங்குவார். தங்கள் ஆணை தந்தையே. லங்கேஸ்வர ராவணா, தேவராஜன் இந்திரனை வென்றதால் உன்னுடைய விஸ்வ விஜயம் பூரணம் பெற்றுவிட்டது. தேவராஜன் இந்திரனை இனியும் அவமானம் செய்ய வேண்டாம். பரமபிதா பிரம்மதேவரே, இந்த துஷ்டன் என் அன்னை கேகசிக்கும் பல கஷ்டங்கள் கொடுத்தான். அவரை அசட்டை செய்து அவமானப்படுத்தினான். என் பாட்டனார் சுமாரியை கொன்றான். நான் இவனை நிச்சயமாக இலங்கைக்கு இழுத்துச் செல்வேன். நான் என்னுடைய கிருபா சக்தியால் அரசன் சுமாலியை இக்கணமே உயிரோடு மீட்டுத் தருகிறேன். ஆனால் நீ தேவராஜனை விட்டுவிட வேண்டும். தாங்கள் எங்களுக்கு வரத்தினை அளித்த போதிலும் தேவர்களின் நலனை நாடுகிறீர்களே. மேகநாதா, இந்திரஜித் என்று அழைக்கப்பட்டு நீ இந்த இந்திரனை தக்க முறையில் பழிவாங்கி விட்டாய். இப்பொழுது நான் கூறியது போல் இந்திரனை நீ விடுவித்து விட்டால் நான் உனக்கு ஒரு வரம் அளிப்பேன். இந்திரனை நான் விடுவிப்பதால் எனக்கு தாங்கள் என்ன வரமளிப்பீர்கள்? நீ இந்திரனை உன்னுடைய நாகபாசத்திலிருந்து விடுவித்து விட்டால் நீ இன்றைக்கு பிறகு போர்க்களத்தில் ரதத்தில் அமர்ந்திருக்கும் போது எந்த விரோதியாலும் உன்னை கொல்ல முடியாது. ரதத்தில் அமர்ந்தபடியே உன் விரோதிகளை அழிக்கவும் வெற்றி பெறவும் முடியும்.
மகனே இந்திரஜித், பிரம்மதேவரின் இந்த வரம் உனக்கு போர்க்களத்தில் உயிர் காப்பதாக இருக்கும். இந்திரனை விடுவித்து விடு. ஆனால் இந்திரனை நான் விடுவித்தால் பாட்டியார் கேக்கசி நிச்சயம் கோபம் கொள்வார். விஸ்வ விஜயம் பெற்ற செய்தி கேட்டு நிச்சயம் மகிழ்ச்சி அடைவார். ஆகையால் இந்த வரத்தை நீ நழுவ விட்டு விடாதே. தங்களானை. நாகவாசமே, இந்திரனை விடுவித்து விடு. பரமபிதா பிரம்மதேவரே, என் பாட்டனார் சுமாலி. ஓம் நமச்சிவாய. மகனே ராவணா, ஓம் பிரம்மதேவாய நமஹ. உலகம் வென்ற தசானன ராவணா, இனி நீ வருணதேவன், வாயுதேவன் மற்றும் அக்னி தேவனையும் விடுவிக்க வேண்டும். ஏனென்றால் இவர்கள் மூவரும் இந்திரஜித்தினால் கட்டுப்பட்டிருப்பதால் உன் உலகிலும் கஷ்டங்கள் வந்துள்ளன. மகனே இந்திரஜித், சக்திகளே, வாயு, அக்னி மற்றும் வருணனை விடுதலை செய்யுங்கள். ராட்சச வீரர்களே, இந்திரனை வென்றதோடு அவனை அவமதித்து என்னுடைய விஸ்வ விஜயத்தை பூர்த்தி செய்திருக்கிறேன். நாம் இலங்கைக்கு திரும்பிச் செல்வோம். உலகை வென்ற இலங்கேஸ்வர ராவணன், அரக்க அரசன் சுமாலி மற்றும் இந்திரஜித் மேகநாதன் வாழ்க வாழ்க வாழ்க. வாழ்த்துக்கள் ராஜமாதா, வாழ்த்துக்கள் மகாராணி, வாழ்த்துக்கள். என்ன செய்திகள் கொண்டு வந்தீர்கள்? ராட்சச சேனை வெற்றி பெற்றது. ராட்சச இளவரசர் மேகநாதன் இந்திரனை போரில் வென்று விட்டார். அதனால் லங்கேஸ்வரர் இந்திரஜித் என்ற பெயரையும் வைத்திருக்கிறார். மாபெரும் வீரனான என் மகன் ராவணனும் பேரொளி கொண்ட என் பேரன் மேகநாதனும் இந்திரனை வென்று என் சபதத்தை நிறைவேற்றியுள்ளனர். இன்று நான் மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன் மண்டோதரி, மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். என்னிடமோ இந்த மகிழ்ச்சியை விவரிப்பதற்கு வார்த்தைகள் எதுவுமே இல்ல ராஜமாதா. உலக மகாராணி மண்டோதரி, இந்த மகிழ்ச்சியை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாததுதான். இடம்பா, ஆணை உலக ராஜமாதா. இலங்கை முழுவதுமே அறிவித்து விடு. இனி இலங்கை வாசிகள் சொர்க்கலோகத்தில் வசிக்கலாம். ஸ்வர்கலோகத்திலா? ஆம் உலக மகாராணி மண்டோதரி, அன்னை பார்வதியால் சபிக்கப்பட்ட இந்த இலங்கை மண்ணை விட்டு ராட்சச இனம் சீக்கிரமே விலக வேண்டும். இல்லையேல் இல்லையில் என்ன உலக ராஜமாதா? அன்னை பார்வதி தேவியின் சாபம் பலித்து விட்டால் நம் ராட்சச குலம் அடியோடு அழிந்து போய்விடும். இடம்பா, நீ இன்னுமா இங்கே இருக்கிறாய்? உடனடியாக நான் ஆணையிட்டதாக அறிவித்து விடு. தங்கள் ஆணை உலக ராஜமாதா. ராட்சச குல பெண்களே, இன்றைய தினம் ராட்சச இனத்தின் இதிகாசத்தில் அளவற்ற மகிழ்ச்சி தரும் நாளாகும். பொன் நகரமான இலங்கை அன்னை பார்வதி சாபத்திற்கு ஆளாகி உள்ளது. ஆகையால் இன்றே நாம் அனைவரும் செல்வமும் செழிப்பும் ஆனந்தமும் நிறைந்த சொர்க்கலோகத்தில் வசிக்க செல்வோம். ராட்சச குல திலகம் உலக அன்னை கேகசி வாழ்க! உலக மகாராணி மண்டோதரி வாழ்க! உலகை வென்ற மாவீரர் இலங்கேஸ்வர ராவணன் வாழ்க வாழ்க. இந்திரஜித் இளவரசர் மேகநாதன் வாழ்க. இந்திரஜித் இளவரசர் மேகநாதன் வாழ்க. உலகை வென்ற மாவீரர் இலங்கேஸ்வர ராவணன் வாழ்க. உலகை வென்ற மாவீரர் இலங்கேஸ்வர ராவணன் வாழ்க. உலக அன்னை கேகசி வாழ்க. தாயே, தங்களது பேரன் மாவீரன் மேகநாதன் இந்திரஜித் என்ற பெயர் பெற்றதோடு பரமபிதா
பிரம்மதேவரின் வரத்தையும் பெற்று வந்துள்ளான். ஆனால் சொர்க்கத்தின் அரியணையில் அமராமல் நீ இலங்கையில் என்ன செய்ய வந்திருக்கிற உலகை வென்ற ராவணா? என்ன அவமானப்படுத்திய அந்த துஷ்டன் இந்திரன் எங்கே? அவனை கைது செய்து என் காலடியில் கிடத்துவதாக சொன்னாயே. உங்களை அவமதித்த அந்த இந்திரனை நாங்களும் வெகுவாக அவமானப்படுத்தினோம் பாட்டியாரே. நாகபாசத்தால் கட்டி அந்த துஷ்டனை இலங்கை கொண்டு வர இருந்தோம். ஆனால் என்ன இந்திரஜித், என்னவாயிற்று? தந்தையின் ஆணைக்கு கட்டுப்பட்டு பிரம்மதேவர் கொடுத்த அரிய வரத்தை மட்டும் பெற்றுக்கொண்டு அந்த துஷ்ட தேவராஜனை விடுதலை செய்து விட்டேன். வரத்தை பெறும் பேராசையால் என் பரம எதிரியான துஷ்ட இந்திரனுக்கு விடுதலை அளித்து என்னை வெகுவாக அவமதித்து விட்டாய் ராவணா. அன்னைக்கு துரோகம் செய்திருக்கிறாய். உலகை வென்றுவிட்ட ஆணவத்தில் உன் அன்னைக்கு அளித்த வாக்கை நீ மறந்து விட்டாய். மகளே கேகசி, நீ ஏன் இவ்வாறு நடந்து கொள்கிறாய்? ராட்சச ராவணனும் இந்திரஜித் மேகநாதனும் வீரத்தை வெளிப்படுத்தி விஸ்வ விஜயத்தை பூர்த்தி செய்துள்ளார்கள். அதோடு உலகமே கண்டு வியக்கும் வண்ணம் ராட்சச இனத்தின் கௌரவத்தை இவர்கள் மேம்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் நீயோ? ஆம் சகோதரி கேகசி, தசமுகன் ராவணனும் இந்திரஜித் மேகநாதனும் மக்கள் முன்னிலையில் கௌரவிக்கப்பட வேண்டியவர்கள். நீயோ கண்டித்து பேசுகிறாயே. தந்தையே, சகோதர அகம்பன், அனைவர் முன்னிலையில் ராவணனையும் மேகநாதனையும் கௌரவிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? இதில் தவறேதும் இல்லையே. இருவருமே ஒரு விஷயத்தை மறந்து விட்டீர்கள். இந்த இலங்கை நகரம் அன்னை பார்வதியின் சாபத்திற்கு உள்ளாகியது. நமது ராட்சச இனம் இங்கிருந்து விரைவில் வெளியேறிவிட்டால் பிறகு ராட்சசர்களின் மானமும் மரியாதை மட்டுமில்லாது இந்த நகரமே மண்ணோட மண்ணாகிவிடும். உலகை வென்ற ராவணா, இலங்கை நகரத்து பெண்மணிகள் இதோ நின்று கொண்டு இருக்கிறார்களே, ஏன் என்று உனக்கு தெரியுமா? ஏன் தாயே? உன் சகோதரன் கும்பகர்ணன் மட்டும் இந்நேரம் விழுத்து எழுந்திருந்தால் நாங்கள் அனைவரும் இதை சபிக்கப்பட்ட இலங்கை நகரத்தை தொடர்ந்து சென்று கொண்டிருப்போம். ஆம் சுவாமி, அன்னை கேகசியின் ஆணைப்படி நாங்கள் ஸ்வர்க்கத்தில் வசிக்க செல்வதற்கு ஆயத்தம் செய்து கொண்டிருந்தோம். என் பிடிவாதத்தை நன்கு அறிவாய். தன் அன்னைக்கே துரோகம் செய்துள்ள மகனோடு இந்த இலங்கையில் நான் ஒரு கணம் கூட வசிக்க மாட்டேன். எனக்காக நீ என்னவெல்லாம் செய்வாய் என்று நினைத்தேனோ இவ்வாறு என்னை ஏமாத்தி விட்டாய். சகோதரி, உன்னை இந்நிலைக்கு ஆளாக்கியது யார்? விஸ்வ விஜயம் செய்து வந்திருக்கும் ராவணனின் தங்கையை இவ்வாறு இழிவுபடுத்தும் துணிச்சல் எந்த கொடியவனுக்கு உள்ளது? அது யார் என்று சொல், யார் என்று சொல். மகளே சூர்பனகா, ராவணன் சகோதரி, உனக்கு இந்த நிலை வர மூவுலகில் எந்த துஷ்டன் காரணமாக இருந்தான்? விரைவில் அவன் பெயரை சொல். அவனை யமலோகத்திற்கு அனுப்பி வைக்க என் கைகள் துடிக்கின்றன. யார் அந்த துஷ்டன்? அண்ணா, திறமையும் துணிச்சலும் மிக்க சகோதரர்கள் ராமனும் லக்ஷ்மணனும். ராமன் லக்ஷ்மணனா? இருவரும் தண்டக வனமே தங்களுக்கு சொந்தம் போன்று வனவாசிகள் உடையில் அந்த காட்டு பகுதியில் வசித்து வருகின்றனர். உனக்கும் அவர்களுக்கும் இடையில் என்ன நடந்தது? அவர்களுடன் ஒரு அழகான சீதை எனப்படும் நற்குண பெண் ஒருத்தி வந்திருக்கிறாள். நான் அவளுடைய நட்புக்கு ஆசைப்பட்டு அவர்கள் குடிலுக்கு அருகில் சென்றேன். அப்போது என்ன வாயிற்று? ராமனின் இளைய சகோதரன் துஷ்டன் லக்ஷ்மணன் தகாத முறையில் நடந்து கொள்ள முயற்சித்தான். லக்ஷ்மணா! ஆமண்ணா, அதுதான் அந்த துஷ்டனின் பெயர். அவனிடம் நான் உங்கள் பெயரை சொல்லி பயம் காட்டிய போது அவன் என்னையும் அதோடு உங்களையும் பழித்து பேசினான் அண்ணா. அந்த பொடியனுக்கு இவ்வளவு தைரியமா? ஆமா அம்மனே, அந்த துஷ்டன்
என் இரு காதுகளையும் குதறி எறிந்து விட்டான். நாசியையும் வெட்டி விட்டான். அண்ணா ராவணா, என் நாசி போனதில் வருத்தம் இல்லை. ஆனால் உங்கள் நாசியை காத்துக் கொள்ளுங்கள். சூர்பனகா, ஏதோ உலகை வென்று விட்டேன் என்று மார்த்தட்டிக் கொள்கிறீர்களே, இதில் தலை நிமிர்ந்து வாழ ஆசைப்பட்டால் உங்கள் நாசி அறுபடாமல் இருக்க வழி தேடுங்கள். இந்திரனுக்கு தயை காட்ட தெரிந்த ஆணவம் கொண்ட உலகம் வென்ற ராவணா, இவ்வுலகம் சூர்பனகை மட்டுமல்ல, உன்னையும் கண்டு எள்ளி நகையாடும். இது தேவர்களின் சதிவேலை என்று எனக்கு தோன்றுகிறது. துஷ்ட தேவர்களே, எச்சரிக்கை! மேகநாதன் உங்களை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். நீ வருந்த தேவையில்லை. அவர்களை நான் உன் காலடியில் கொண்டு வந்து கிடத்துகிறேன். நீயும் அதன் பின் தண்டனை அளித்து பழிவாங்கும் எண்ணத்தை பூர்த்தி செய்து கொள். உலகை வென்ற இலங்கேஸ்வரன் ராவணன்! நிறுத்துங்கள். கோஷமிட இதுவல்ல நேரம். ஒன்று கூறு சூர்பனகா, அவர்கள் இவ்வாறு முறைகேடாக நடந்ததை கர்தூஷனிடம் கூறினாயா? என் நிலைமையை கண்ட அண்ணன் கர்தூஷன் அவர்களை தண்டிக்கும் எண்ணத்தோடு அங்கு சென்றார். ஆனால் என்ன வாயிட்டு சூர்பனகா, என்ன வாயிட்டு? அவ்விரு தபஸ்விகளும் அண்ணனோடு அவருடைய ராட்சச சேனையையே கணப்பொழுதில் அடித்து கொன்று விட்டார்கள். என்ன? இந்திரனை விடுதலை செய்த உனக்கு என்னுடைய மன்னிப்பு வேண்டுமானால் ராவணா, உன்னுடைய சகோதரி சூர்பனகை இவ்வாறு குரூபியாக்கிய அந்த ராமலட்சுமணனை பழிவாங்க வேண்டும். அதை இவ்வுலகமே அழியும் வரையில் மறக்க கூடாது. அன்னையே, நான் தங்களுக்கு உறுதி அளிக்கிறேன். அந்த துஷ்டர்கள் ராம லட்சுமணனை நான் தண்டித்தே தீருவேன். நான் அளிக்கும் தண்டனையை கண்டு இவ்வுலகமே நடுநடுங்க போகிறது. இலங்கேஸ்வர ராவணா, கணப்பொழுதிலேயே அந்த இரு மகாவீரர்கள் கரதூஷனை யமலோகத்திற்கு... பேடி விபீஷணா, அந்த இருவரின் பெயரை சொல்லி பயம் காட்டாதே. ராவணனின் சக்தியை அறிய மாட்டாயா? உனக்கு தெரியாதா? இந்திரன் போன்ற அகிலத்தையே பாதுகாப்பவர் கூட இந்த ராவணனின் பெயர் கேட்டதும் ஓடி ஒளிந்து கொள்ள முயற்சிக்கிறார்கள் என்று. இருந்தாலும் அண்ணா அவர்களே, லங்கேஸ்வர் ராவணனின் சகோதரியை ஏறெடுத்து பார்த்தவன் ராவணனின் இவ்வுலகில் ஜீவித்திருப்பதா? அது ராவணனின் சக்திக்கு இழுக்கைத்தான் தேடித்தரும். நீ கவலை கொள்ளாதே சகோதரி. நான் இப்போதே தண்டகவனத்திற்கு செல்லுகிறேன். நானும் தங்களுடன் வருகிறேன் தந்தையாரே. வேண்டாம் இந்திரஜித். சகோதரியை வஞ்சித்தவனை தண்டிக்க ராவணன் ஒருவனே போதும். உலகை வென்ற மாவீரர் இலங்கேஸ்வரன் ராவணன்! உலகை வென்ற ராவணன் ராமலட்சுமணரை பழிவாங்குவதற்காக தண்டகாரண்யத்தை அடைகிறான். அங்கு 14 வருட வனவாசத்தை மேற்கொண்டுள்ள ராமலட்சுமணரை ஏமாற்றி சீதா பிராட்டியை அபகரித்து விடுகிறான். ருத்ராவதார அனுமான் ஸ்ரீராமரின் ஆணைப்படி தேவி சீதையை கண்டுபிடிக்கிறார். அனுமாரிடமிருந்து சீதையை பற்றி கேட்ட ஸ்ரீராமர் சீதையை விடுவிப்பதற்காக ராவணனை தண்டிப்பதற்காக சமுத்திரத்தை தாண்டி போவதாக உறுதி பூணுகிறார். வானராஜன் சுக்ரீவனின் வானர சேனையின் உதவியுடன் ஸ்ரீராமர் இலங்கையை தாக்குவதற்காக சமுத்திரக்கரைக்கு வருகிறார். விபீஷணன் கூறியதன் பேரில் ஸ்ரீராமர் சமுத்திர தேவனிடம் வழி கொடுக்குமாறு வேண்டிக் கொள்கிறார். ஆனால் 3 நாட்களாகியும் ஸ்ரீராமனின் வேண்டுகோளுக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை. பயம் காட்டுவதை தவிர வேறு வழி இல்லை லக்ஷ்மணா. இதோ பார்.
பிரபு ஸ்ரீராமா, பிரபு ஸ்ரீராமா, பிரபு ஸ்ரீராமா. என்னை மன்னியுங்கள் ரகுகுல சிரோமணி ராமா, மன்னியுங்கள். நான் வெறும் கடல்தான், தாங்களோ கருணை கடல் அல்லவா? பிரபு, மன்னிப்பு வேண்டுகிறேன். என் மீது கருணை காட்டுங்கள். மன்னிக்க வேண்டுகிறேன் ஸ்ரீராமா, மன்னிக்க வேண்டுகிறேன். சமுத்திரராஜனே, இம்மாதிரியான பொருட்கள் எதுவுமே எனக்கு தேவையில்லை. தற்பொழுது நானும் என் மாபெரும் வானர சேனையும் கடலின் மறுபக்கத்தை சென்றடைய தகுந்தவாறு ஒரு சரியான வழி அமைத்துக் கொடுங்கள். பண்புக்கும் பொருளான ஸ்ரீராமா, வழி நடத்தி செல்பவரே தாங்கள்தான். தங்கள் கிருபையால் தான் மாவீரர் அனுமான் ஒரே தாண்டலில் சமுத்திரத்தை கடந்தார். தங்கள் சேனையிலுள்ள நலன், நீலன் என்ற இரு வானரர்கள் இளமையில் ஒரு ரிஷிக்கு சேவை செய்த பெற்ற வரத்தின் மகிமையால் அவர்கள் ராமா என்று எழுதி ஒரு கல்லை நீருக்குள் விட்டாலே ஆனால் அது மூழ்காமல் இருக்கும். நலனும் நீலனும் பாலம் அமைக்கும் போது அவர்களுக்கு அனைத்து வழிகளிலும் நான் உதவி செய்ய காத்திருக்கிறேன் பிரபு ஸ்ரீராமா. ஜெய் ஸ்ரீராம். பிரபு, நலனும் நீலனும் இப்பணியை துவங்க தொடுக்கிறார்கள். உத்தரவிடுங்கள் பிரபு. ஜெய் ஸ்ரீராம். தேவரிஷி நாரதருக்கு என் வணக்கம். கருணை கடலே, கிருபா சமுத்திரமே, பண்பின் இலக்கணமே ஸ்ரீராமா, ராவணனை வெல்ல அவன் இருக்கும் இலங்கையை சென்று அடைய சேதுபந்தனத்தை தொடங்கும் முன்பு தேவாதி தேவர் மகாதேவரின் சிவலிங்கத்தை ஸ்தாபித்து பரம்பொருளை இதில் ஆவாகனம் செய்யுங்கள். உங்கள் முயற்சியில் முழுமையாக வெற்றி பெற அவருடைய ஆசியையும் வரத்தையும் பெறுங்கள். தங்களுடைய வருகை என்றும் மங்களகரமாகவே இருந்திருக்கிறது. இன்றும் தாங்கள் பரம்பொருளை பற்றி நினைவுபடுத்தியது எனக்கு பெரும் மகிழ்ச்சியை அளித்திருக்கிறது. பிரபு, மதிப்பிற்குரிய தேவரிஷி கூறியதை நானும் ஆமோதிக்கிறேன். அப்படியானால் இப்பொழுதே நாம் பரம்பொருளின் சிவலிங்கத்தை ஸ்தாபனம் செய்வோம். ரகுகுல சிரோமணியே, தங்களுக்கு இவ்வுலக நடப்புகளின் விதிமுறைகளை பற்றி நன்கு பரிச்சயம் இருக்கும். சிவலிங்கத்தை ஸ்தாபிக்க உச்சிதமான ஒரு அந்தணர் மிகவும் அவசியமாயிற்று. இலங்கேஸ்வர ராவணன் ஒரு சிவபக்தன், வேத சாஸ்திரங்கள் அறிந்தவன். ஆகவே சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்ய அந்தணர்களில் சிறந்தவரான இலங்கேஸ்வரனுக்கு அழைப்பு விடுங்கள். பரம்பொருளும் இதனால் மகிழ்ச்சி அடைவார். ராவணனா? 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 அண்ணா ராவணனா? நாம் சிவலிங்கத்தை ஸ்தாபனம் செய்யப் போவதே ராவணனை வெல்லும் நோக்கத்தோடு தானே. அவன்தான் நமது எதிரியும். பின் நமது வெற்றியை நிச்சயப்படுத்திக் கொள்ளும் பூஜையை அவன் ஏன் ஏற்பான்? இதில் உன்னுடைய கருத்து என்ன அனுமான்? தங்கள் இச்சைப்படி நடப்பதுதான் என்னுடைய கடமையே. இதில் நான் என்ன கூறவிருக்கிறது? விபீஷணா, இது பற்றி ஏதேனும் கருத்து உள்ளதா? உங்களுடைய எதிரியாக இருந்தாலும் என்னுடைய சகோதரர் ஒரு அந்தணர். பரம் சிவபக்தனான ராவணன் சிவபூஜைக்கான அழைப்பை ஒருபோதும் நிராகரிக்க மாட்டார். ஒருவேளை தான் உலகையே வென்றுவிட்டோம் என்ற இருமாப்பில் ராவணன் சிவபூஜைக்கு சம்மதிக்காவிட்டால் நாராயண நாராயண. அது சரி, இலங்கேஸ்வரன் ராவணனுக்கு அழைப்பு விடுக்க யார் செல்லுவார்? லக்ஷ்மணா, சிவ பூஜைக்கு அழைப்பு தேவையில்லை, அறிவிப்பு தான் அவசியமானது. இப்பொழுதே இந்த பதவியை ராவணனுக்குத்தான் என்று அறிவிக்கிறேன். ராவணன் அழைப்பை ஏற்றால் அது அவன் நட்பை ஏற்பது போலதான். நாம் உங்கள் சகோதரிக்கு இழைத்த கொடுமையை மறக்க முடியுமா என்ன? உங்கள் சகோதரர் கர்தூஷனுக்கு அவனால் நேர்ந்த மரணத்தை தான் மறப்போமா? ஏதோ சிவபூஜைக்கு தங்களுக்கு அழைப்பு விடுகிறானே,
எனக்கென்னவோ அந்த துஷ்ட தேவர்களின் நயவஞ்ச செயல் போல்தான் தோன்றுகிறது. இவ்வளவு கெட்டெண்ணம் நிறைந்த அழைப்பை நாம் ஏற்கக்கூடாது என்று எனக்கு தோன்றுகிறது. விஸ்வ விஜயம் செய்த மகனை இலங்கேஸ்வரா, இன்று இவ்வுலகில் உன்னை விட பெரிய சிவபக்தன் வேறு ஒருவர் இல்லை மகனே. சிவபக்தன் என்பதால் உன் பெயரும் யுகங்களுக்கு அமரத்துவம் பெற்று விளங்கும். கேகசி புத்திரன் என்று உன் ராட்சச குலத்தின் கௌரவத்தை இவ்வுலகில் நிலைநாட்டியிருக்கும். இப்போது விசர்வாவின் மகனாக ஸ்ரீராமரின் அழைப்பை மறுக்காது ஏற்றுக்கொள். ஸ்ரீராமனின் சிவபூஜையில் ஆச்சாரியராக பங்கேற்று சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பரம்பொருளின் ஆசையை பெறு. சிவனின் கிருபை ராவணனுக்கு என்றுமே இருக்கிறது. இந்த பூஜைக்கான அழைப்பை ஏற்றுக்கொண்டால் என் மகன் ராவணனுக்கு தட்சணம் கிடைக்க வேண்டும். நிச்சயமாக ரகுகுலத்தின் தட்சிணையில் எந்த குறையும் இருக்காது. தட்சிணியாக என் மகன் ராவணனுக்கு ராம லக்ஷ்மணனின் உயிரை கேட்டால் இவன் பிராமணனின் மகனும் சிவபக்தனுமானால் ஒருபோதும் இது போன்று தட்சிணை கேட்க மாட்டான். ஆனால் ஒரு ராட்சச பெண் பேராசை மேலிட கேட்க நினைக்கும் தட்சிணையார் தன்னையே அழித்துக் கொள்ள நேரிடும். விசர்வா, என் கோபத்தை தூண்ட வேண்டாம் விசர்வா. இதன் விளைவு ஆபத்தானதாக இருக்கும். பேடிய விசர்வா, உடனடியாக சென்று விடு. உலகே வென்றிருக்கும் என் மகனை தேவர்களின் நயவஞ்சத்தில் சிக்கி வைக்கிறாயே. ஒன்று நினைவிருக்கட்டும், ஒருபோதும் இவன் வலையில் விழுந்து விடாது. அது உனது வீரத்திற்கு இழுக்கைத்தான் தரும். மகனே ராவணா, நான் உன்னுடைய பதிலுக்காக காத்திருக்கிறேன். நடக்காது தந்தையே, நடக்காது. பரம எதிரியான அழைப்பை ஏற்பதா, அதுவும் ராவணன் ஏற்பதா? ஒருபோதும் நடக்காது. உன் அழிவுக்கு நீயே காரணமாக போகிறாயா? சீதா தேவியை கடத்திய போது அழிவு பாதையில் முதலடி வைத்து விட்டாய். இப்போது ஸ்ரீராமனின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு பரம்பொருள் சிவனின் நல்லாசையை பெற முயற்சி செய் மகனே. நீ இந்த இலங்கை பூமியை விட்டு இக்கணமே செல்லவில்லை என்றால் அதன் விளைவு நல்லதாக இருக்காது விசர்வா. ரிஷிகள் விளைவை எண்ணி அஞ்ச மாட்டார்கள். சிவபெருமானை நம்பி இருப்பார்கள். எச்சரிக்கிறேன். அன்னை பார்வதியால் இடப்பட்ட சாபம் ஸ்ரீராமர் மூலமாக பலிக்கப் போகிறது என்று மீண்டும் ஒரு முறை எச்சரிக்கிறேன். தாங்கள் வருந்த தேவையில்லை. இலங்கேஸ்வரன் நமது அழைப்பை ஏற்க மாட்டான் என்பது நாம் முன்பு அறிந்திருந்த விஷயம்தானே. சிவ 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 சிவபூஜைக்கான அழைப்பை மதிக்காமல் உதாசீனப்படுத்தியவன் எவ்வாறு சிவபக்தனாக முடியும்? தேவரிஷி, தாங்கள் தான் தயை கூர்ந்து இந்த ஆச்சாரிய பதவிக்கு இலங்கேஸ்வரன் ராவணனின் பெயரை கூறினீர்கள். தயவு செய்து தாங்களே வேறொருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஹரஹர மகாதேவா. ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய். யாரை தேடுகிறீர்கள் தேவரிஷி? நாராயண நாராயண, பரம்பொருளே எனக்கு வழிகாட்டியுள்ளார். இந்த மங்களகரமான காரியத்திற்கு தகுந்த ஆச்சாரியார் நம்மிடையே இருக்கிறார். அவருடைய நெற்றியை சிவபெருமானின் அடையாளமான திருநீர் அழகுபடுத்தியுள்ளது. ஹரஹர மகாதேவா. மானிடகுல திலகமான ஸ்ரீராமா, இதோ உங்களுடைய ஆச்சாரியார், சிறந்த பிராமணர், பெரிய சிவபக்தர், திருநீர் அணிந்த விபீஷணர். விபீஷணனா? நாராயண நாராயண. அந்தணர் விபீஷணரே, நாம் இனி பரமேஸ்வரனின் சிவலிங்கத்தின் பிரதிஷ்டைக்கான பூஜையை தொடங்குவோமா? உத்தரவு பிரபு. ஓம் நமச்சிவாய. மகாதேவா, என் மீது தாங்கள் காட்டிய கருணையால் தான் ரிஷி விசர்வாவின் மகன் விபீஷணன் மட்டுமே ஸ்ரீராமரின் சிவபூஜைக்கு உகந்தவர் என்றேன். நான் ஏதும் தவறு செய்துவிடவில்லையே மகாதேவா? நாரதா,
எந்த செயல் என்னால் ஊக்குவிக்கப்படுகிறதோ அது எவ்வாறு தவறாக இருக்க முடியும்? நாராயண நாராயண. மகாதேவா, இனி ராவணன் கதி? இவ்வாறு ஒரு கேள்வியை நீ என் முன் எழுப்புவாய் என்று நான் நன்கு அறிவேன். ராவணனை இன்று இந்த நிலைக்கு கொண்டு வந்து விட்டிருப்பதில் நாரதலீலைக்கும் பங்குண்டு. சிவ 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 சிவா. நாரதன் வெறும் கருவி மட்டும்தான் மகாதேவா, இயக்குவது தாங்கள் தானே. ராவணனின் அன்னை கேகசி அவனை சிவபூஜை செய்ய விடாமல் தடுத்து ராட்சச இனத்திற்கு அழிவை தேடி தந்திருக்கிறார். ஒருவேளை ராவணன் ஸ்ரீராமனின் அழைப்பை ஏற்றிருந்தார் அவனுடைய சிவபூஜையா அவன் செய்த பாவங்கள் அனைத்தும் கரைந்து போயிருக்கும். பார்த்தாயா, விதியின் விளையாட்டை ஒருவராலும் தடுக்க முடியவில்லையே நாரதா. நாராயண நாராயண. ஸ்ரீஹரி விஷ்ணுவின் ராமாவதாரத்தின் நோக்கம் இனி நிச்சயமாக நிறைவேறிவிடும். மகாதேவா, அது என்ன நோக்கம்? அதர்மத்தின் மீது தர்மத்தின் வெற்றி, அசத்தியத்தின் மீது சத்தியத்தின் வெற்றி, ராவணனின் ராட்ச இனத்தின் அழிவு. ஓம் நம சிவாய. கைலாயபதி பக்தவத்சலன் பகவான் சிவசங்கரன் போற்றி. ஓம் நம சிவாய. 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 ஓம் சிவாய நமः. ஓம் சிவாய நமः. ஓம் சம்புவாய நமः. ஓம் சம்புவாய நமः. ஓம் தேவாதி தேவாய நமः. கண்டீர்களா தந்தையே, சித்தப்பா விபீஷணரை? இவரே நமது அழிவிற்கு காரணமாக இருப்பார் போல் இருக்கிறது. ஓம் மகேஸ்வராய நமः. மகனே இந்திரஜித், அன்னை கேகசியின் பேச்சை கேட்டு சிவபூஜைக்கான அழைப்பை நிராகரித்தது எனக்கு சரியெனப்படவில்லை. சிவபூஜையை உதாசீனம் செய்ததில் என் பிராமணத்துவமே கலங்கப்பட்டு விட்டது. தன்யனா நான் விபீஷணன் சிவபூஜைக்கான வாய்ப்பை பெற்றதில். மகாதேவாய நமः. தந்தையே, உடனடியாக இலங்கைக்கு திரும்பி செல்வோம். தேவாதி தேவன் பகவான் சிவசங்கரன் போற்றி. பக்தவத்சலன் இறைவன் சிவசங்கரன் போற்றி போற்றி போற்றி. தேவாதி தேவ மகாதேவ சிவசங்கரா, எங்கள் பிரார்த்தனையை பூர்த்தி செய்யுங்கள். இந்த பவித்திரமான சிவலிங்கத்திற்கு தங்கள் திவ்ய ஜோதியை வழங்க வேண்டுகிறோம். தயவு செய்து இந்த பக்தர்களுக்கு தாங்கள் தரிசனம் தர வேண்டும். பரம்பொருளே, தரிசனம் தாருங்கள். கைலாயபதி இறைவன் சிவசங்கரன் போற்றி. தசரத மைந்தன் ஸ்ரீராமா, என்னுடைய திவ்ய ஜோதியை பெற்றுவிட்டதால் இந்த சிவலிங்கம் ராமேஸ்வர ஜோதிர்லிங்கம் என்று பெயர் பெற்று விளங்கும். தங்களால் பூஜிக்கப்பட்ட இந்த ராமேஸ்வர ஜோதிர்லிங்கத்தை தரிசிக்க வருபவர்
தடங்களின்றி எதிரிகளை வெல்லும் சக்தியை பெறுவார். ராமேஸ்வர ஜோதிர்லிங்கம் போற்றி போற்றி போற்றி. ரகுகுல சிரோமணி ஸ்ரீராமா, விசர்வாவின் மகன் விபீஷணன் சிறப்பாக சிவபூஜையை நடத்தி வைத்து என் கிருபைக்கு பாத்திரமானான். ஆகையால் இவனுக்கு தட்சிணையாக இலங்கை அரசை வழங்கிவிடுங்கள். இவன் இலங்கேஸ்வரன் ஆவதற்கு இது சிறிது காலமே உள்ளது. ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய். பரமேஸ்வரா, உண்மையிலேயே தங்கள் லீலை அற்புதமானது. நிகழ்ச்சிகளில் திடீரென பல திருப்பங்களை ஏற்படுத்தி பிரமிக்க வைத்து விடுகிறீர்கள். பரம்பொருளே, எனக்கு ஒன்று மட்டும் விளங்கவில்லை. தாங்கள் தசரத மைந்தன் ஸ்ரீராமனுக்கு இலங்கையை வெல்ல ஏன் ஆசி வழங்கவில்லை? தேவரிஷி, நீ சில நேரங்களில் சிரிப்பிள்ளை பேசுவதைப் போல் பேசுகிறாய், கேள்விகளும் கேட்கிறாய். இலங்கையை வெல்வது சம்பவிக்கவில்லை என்றால் ஸ்ரீராமர் விபீஷணனுக்கு இலங்கையை எவ்வாறு தட்சணையாக வழங்க முடியும் என்று கூறு. தேவாதி தேவன் பகவான் சிவசங்கரன் போற்றி போற்றி. இலங்கையை வெல்லும் நோக்கத்துடன் தசரத மைந்தர் ஸ்ரீராமர் ஸ்ரீ ராமேஸ்வர ஜோதிர்லிங்கத்தை பூஜை செய்ததன் மூலம் தேவாதிதேவன் மகாதேவன் இறைவன் சிவனை மகிழ வைத்து நிச்சயமான வெற்றிக்கு ஆசியை பெறுகிறார். ஆதிதேவன் இறைவன் சிவன் சிருஷ்டியின் ஜனங்களை வாழ வைத்து காத்து வருகிறார். ஸ்ரீராமர் உலக நன்மையை மனதில் வைத்துக் கொண்டு சிவனின் எந்த மண்லிங்கத்தை பூஜை செய்தாரோ அந்த லிங்கம் சிவ இச்சைப்படி ஸ்ரீ ராமேஸ்வர ஜோதிர்லிங்கம் என்ற பெயரில் பிரசித்தி பெற்றது. இந்த ஜோதிர்லிங்கம் திரேதாயுகத்திலிருந்து துவாபர யுகம் மற்றும் இன்றுள்ள பெரும் கலியுகத்திலும் தூய மனதுடன் ஆராதனை செய்யும் சிவபக்தருக்கு வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் நிறைவு மற்றும் வெற்றியை அளிக்கிறது. இந்த காரணத்தினால்தான் எல்லா சிவபக்தர்களின் மனதிலும் புண்ணியஸ்தலமான ஸ்ரீ ராமேஸ்வர ஜோதிர்லிங்கத்தை தரிசிக்கும் ஆவல் மேலோங்கி நிற்கிறது. துன்பம் வரும் காலத்தில் எல்லாம் பக்தர்கள் சிவனை அழைத்தார். துன்பம் வரும் காலத்தில் எல்லாம் பக்தர்கள் சிவனை அழைத்தார். அழைப்பை ஏற்று ஜோதிர்லிங்கத்தில் அருள சிவனும் வந்தார். 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 திரேதாயுகத்தில் ராவணன் சீதையை இலங்கை தூக்கி சென்றான். வானர சேனையுடன் ராமன் கடற்கரைக்கு வந்தான். அங்கு லிங்கம் ஒன்று அமைத்து சிவனை வேண்டி நின்றான். அழைப்பை ஏற்று சிவனும் தோன்றி வரம் கொடுத்து அருளினார். மனம் மகிழ்ந்து ராமனும் முதலில் சிவனின் ஆசி வேண்டினான். ராவணனை வென்று சீதையை மீட்க வரம் தர அவரிடம் கோரினான். வெற்றி என்றும் உனதே என்று சிவனும் மெல்ல சிரித்தார். தென் திசையில் அவர் அமர்ந்து ராமநாதன் என பெயர் பெற்றார். ராமநாத சிவனே போற்றி. 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 இல்லை தந்தையே, இந்த மந்திராலோசனை எனக்கு அவசியமில்லை என்றே தோன்றுகிறது. எனக்கு தாங்கள் உத்தரவு கொடுத்தால் நான் தனியாகவே வானர சேனைகளையும் அதன் துணையோடு வந்திருக்கும் வனவாசி ராமனையும் தோற்கடித்து விடுவேன். முட்டாள்தனமாக பேசி நீ இலங்கேஸ்வரன் மட்டுமல்ல, உன்னையும் ஏமாற்றிக் கொள்கிறாய் மேகநாதா. யுத்தம் ஆரம்பித்த சில தினங்களே ஆயிற்று. நாராந்தக், தேவாந்தக் மற்றும் மகோதரன் போன்ற பலம் வாய்ந்த அசுரர்களே பகைவர்கள் கையால் மடிந்தனர். 3 உலகங்களையும் நடுங்க வைத்த ராட்சச சேனைகள் நிலைமை மிகவும் மோசமாகிவிட்டது. ஆனால் நீயோ இந்த மந்திராலோசனை வேண்டாம் என்கிறாய். யுத்தம் ஆரம்பித்து விட்டதென்றால் பிறகு ஆலோசனை அல்ல, நம்முடைய வீரத்தை காட்ட வேண்டும் சிறிய தந்தையே.
எனக்கு என் வீரத்தில் நம்பிக்கை உண்டு. நான் தேவராஜன் இந்திரனை என்னுடைய சக்தியால் அடிபணியச் செய்தேன். அந்த வனவாசி ராமனின் பரமதாசனான அனுமானையும் நான் கட்டி போட்டிருக்கிறேன். பிரம்மதேவன் அளித்த வரத்தினால் நீ தேவராஜன் இந்திரனை ஜெயித்திருக்கலாம் இந்திரஜித். ஆனால் அன்று நீ அனுமனை கட்டிய பின் என்ன நடந்ததென்று உனக்கு நினைவிருக்கிறதா? இலங்கையின் கீர்த்தி அழிந்தது. உன் கண் முன்னாலேயே அந்த பஜரங்கபலி ஸ்வர்ணலங்கையை எரித்து சாம்பலாக்கி சென்று விட்டார். நீ பிரம்மாஸ்திரம் நாகாஸ்திரம் எய்தும் கூட அந்த அஞ்சனை மைந்தன் அனுமனை எதுவும் செய்யவில்லை. அதற்கு என்னை அல்ல, சிறிய தந்தை விபீஷணரை குறை கூறுங்கள். நான் அந்த வானர குட்டிக்கு தண்டனை தர விரும்பினேன். ஆனால் தந்தைதான் ராஜசபையில் என் வேண்டுகோளை ஏற்காமல் சிறிய தந்தை விபீஷணனின் வேண்டுகோளை ஏற்று அனுமானின் வாலில் தீ வைக்க உத்தரவிட்டார். நீ சொல்வது உண்மைதான். அன்று விபீஷணன் பேச்சை கேட்டது என் தவறுதான். இன்று அந்த அனுமான் ராமன் வசம் இல்லாவிட்டால் அவன் சக்தி பாதியாகி இருக்கும். அனுமானை பற்றி பேசுகிறீர்களா? சிறுவயதில் சூரியனை பழம் என்று நினைத்து விழுங்கிய அந்த அனுமானை நாம் எதிரி என்று நினைத்து பார்ப்பது இயலாத காரியம் லங்கேஸ்வரா. அசோக வனத்தில் அனுமானை கட்டியவன் நான் தான் என்பது நினைவிருக்கட்டும். அப்படி நீ நினைக்கிறாய் மைந்தா? உலக பந்தங்களை அறுக்கும் அந்த அனுமான் இலங்கையின் படைபலம், அஸ்திரங்களின் எண்ணிக்கை, போரிடம் தன்மை பற்றி அறியவே அவர் அவ்வாறு உன்னிடம் கட்டுண்டார். அது உண்மை அல்ல. மைந்தன் மேகநாதனின் வீரத்தை இடித்துரைக்கிறாய். துஷ்டன் சதிகார விபீஷணன் கூறியதால் தான் அன்று அந்த குரங்கை நாம் விட்டுவிட்டோம். சிரிப்பு வருகிறது, சிரிப்பு வருகிறது லங்கேஸ்வரா. நான் உன்னிடம் ஒன்று கேட்க விரும்புகிறேன். சரி, அனுமானை விட்டு விடுங்கள். நினைவிருக்கிறதா அன்று ராஜசபையில் மாவீரன் அங்கதனை கட்டுப்படுத்தும் முயற்சியில் இலங்கையின் அனைத்து வீரர்களும், ஏன் மேகநாதனும் தாங்களும் தான் தோல்வி அடைந்தீர்கள் லங்கேஸ்வர ராவணா? நேரம் ஒரே போல் இருப்பதில்லை சகோதரா. கிழக்கில் உதிக்கும் சூரியனும் மேற்கில் மறைந்தே ஆக வேண்டும். சிறிய தந்தையே, நீங்கள் இது போன்று எங்களை அதேரியம் கொள்ளச் செய்தால் நாம் எல்லோரும் யுத்த பூமிக்கு செல்லும் முன்பே யுத்தத்தில் தோற்று விடுவோம். நாம் இன்று தோக்கவில்லை மேகநாதா. இலங்கேஸ்வரன் சீதையை அபகரித்த போதே தோற்றுவிட்டோம். நாம் இங்கு வாதிக்க அல்ல, சேனைகளின் மனோபலத்தை அதிகரிக்க மார்க்கம் தேட கூடியுள்ளோம். யுத்தம் ஆரம்பித்து விட்டது மாவீரா கும்பகர்ணா. ஒன்று பகைவர் மடிய வேண்டும், இல்லை நாம் வீர சொர்க்கம் புக வேண்டும். இனிமேல் யுத்தம் நிற்காது. நாம் அனைவரும் யுத்தம் புரிந்தாக வேண்டும். இதுவே யுத்த நியமம். ராவணனுக்கும் மரியாதை. முக்தி அடைய வேண்டி நான் ஸ்ரீராமனுடன் போரிட சம்மதிக்கிறேன். ஆனால் விபீஷ்ணன் புண்ணியவான், ராமபாத சேவைக்கான பாக்கியம் பெற்றவன். விபீஷணன் பெயரை எடுக்காதே கும்பகர்ணா, அது எனக்கு பிடிக்காது. இப்பொழுது படைபலத்தின் மனோபலத்தை அதிகரிக்க மார்க்கம் கூறு. தந்தையே, ஒரே ஒரு நாள், எனக்கு ஒரு நாள் அவகாசம் தேவை. நான் பெற்ற வரங்களின் சக்தியால் ராமனின் சேனையை நாசமாக்கி விடுகிறேன். அதைக் கண்டு இந்த பூலோகம் மட்டுமல்ல தந்தையே, பாதாளம் சொர்க்கலோகம் கூட நடுநடுங்கும். இல்லை மேகநாதா, நாம் இப்போது இருக்கும் நிலைமை உனக்கு புரியவே இல்லை. இப்போது பிரச்சனை பெற்ற வரத்தின் சக்தியை பற்றியதல்ல, ராட்சச சேனையின் மனோபலம் பற்றியது. நீ அறிய மாட்டாய் மேகநாதா, யுத்தம் சேனைகளின் மனோபலத்தால் ஜெயிக்கப்படும். ராமனின் வானர சேனைகளின் சக்திக்கு முன்பு நம் சேனைகளின் மனோபலம் உடைந்து விட்டது. இந்த நிலைமையில் ராட்சச சேனைகளின் மனோபலம் பெருக ஒரு உபாயம் உள்ளது. தாங்கள் சய்யாத்ரி மன்னன் பல்லாத்தக்கின் சேனைகளை உதவியாக பெற வேண்டும். ஆஹா, இது நல்ல யோசனை கும்பகர்ணா. பல்லாத்தக்கின் சேனைகள் மலைகளிலும் காடுகளிலும் பழக்கப்பட்டவை. அவை ராமனின் வானர சேனைக்கு சரியான பதிலடி கொடுக்கும். இனி ஒரு கணமும் தாமதிக்காமல் நாம் மகாராஜா பல்லாத்தக்கிற்கு அவரது சேனைகளை அனுப்ப ஆணையிட வேண்டும்.
நில் இலங்கேஸ்வரா, தங்களுக்கு தான் மகாராஜா பல்லாத்தக்கின் உதவி தேவை. இலங்கையின் இந்த நிலைமையைக் கண்டு அவர் தங்கள் ஆணையை உதாசீனப்படுத்தலாம். அந்த காட்டு சேனைகளின் அரசனான மகாராஜா பல்லாத்தக் இலங்கேஸ்வரனின் ஆணையை மறுப்பாரா என்ன? அந்த துணிவை அவர் காட்டினார் என்றால் மேகநாதன் தனது சக்தியின் மூலம் அந்த ராஜாவையும் அவர் நாட்டையும் அடியோடு அழித்து விடுவார். அந்த ஸ்ரீராமனோடு யுத்தம் செய்யும் பொழுது உனக்கு அந்த சக்திகள் தேவைப்படும் மேகநாதா. அதை மிகவும் பாதுகாப்பாக வைத்திரு மகனே. நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல். உனக்கு மகாராஜா பல்லாத்தக்கை முன்பே தெரியும். நீ சகயாதிரி புறப்படு. நானா? நான் அங்கு செல்வது உச்சிதமாகாது லங்கேஸ்வரா. சேனை லங்கைக்கு தேவைதான். ஆகவே இலங்கேஸ்வரன் தான் அங்கு செல்ல வேண்டும். இலங்கேஸ்வரன் ஆணையிட்டால் நானும் அவருடன் அங்கு செல்ல முடியும். ஏன் இப்படி பேசுகிறார்? இப்போது இலங்கையை பகைவர்கள் சூழ்ந்திருக்கின்றனர். ஒருவர் பின் ஒருவராக வீரர்கள் மடிகிறார்கள். ஆனால் நீ என்னவோ நாம் சஹ்யாத்ரி செல்ல வேண்டும் என்கிறாய். நிலைமையை ஆராய்ந்த பின்னரே நான் இந்த யோசனையை கூறினேன் லங்கேஸ்வரா. தாகம் உள்ளவன் தண்ணீரை நாட வேண்டும். தண்ணீர் அவனை நாடி என்றும் வராது. நீ சொல்வதென்னவோ உண்மைதான் கும்பகர்ணா. ஆனால் நான் இலங்கையை விட்டு சஹ்யாத்ரி எப்படி? தாங்கள் செல்லலாம் தந்தையே, தாராளமாக செல்லலாம். ஏனென்றால் தங்கள் வீரமகன் இந்திரஜித் இங்கிருக்கிறார். நான் தங்களுக்கு உறுதி அளிக்கிறேன், தாங்கள் சஹ்யாத்ரி சென்று இங்கு திரும்பி வரும் வரையில் நான் எனது சக்தியால் ராமனின் சேனைகளை தடுத்து நிறுத்தி வைக்கிறேன். அது மட்டுமல்ல, தாங்கள் திரும்பி வரும்போது வேறு செய்தியும் இருக்கலாம். ராமனும் லக்ஷ்மணனும் யுத்தம் விட்டு எனது தாசர்களாகி இருப்பார்கள். தன் சக்தி மீது நம்பிக்கை வெற்றியை கொடுக்கும் மேந்தா மேகநாதா. ஆனால் அந்த நம்பிக்கை அழிவுக்கு வழிவகுத்து விடும் தெரியுமா? இருந்தும் மேகநாதனுக்கு தன் சக்தி மீது இவ்வளவு நம்பிக்கை இருந்தால் ஒரு முறை சோதித்து பார்க்கட்டுமே. ஒரு முறை அல்ல, பல முறை நான் என்னுடைய சக்தியை நிரூபித்து காட்டியுள்ளேன் சிறிய தந்தையே. நீங்கள் விரும்பினால் மீண்டும் நிரூபித்து காட்டுகிறேன். சரி மேகநாதா, நான் உன்னிடம் யுத்தத்தை ஒப்படைக்கிறேன். இலங்கையை காக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடையது. இலங்கேஸ்வரர் வாழ்க. என்ன உத்தரவு? நீ மாமா அகம்பனிடம் தெரிவித்துவிடு. அவர் என்னோடும் கும்பகர்ணனோடும் உடனே சஹ்யாத்ரி வர வேண்டும். உத்தரவு இலங்கேஸ்வரா. சஹ்யாத்ரி மன்னர் நரக்க குல திலகம் பல்லாத்தக். சஹ்யாத்ரி மன்னர் நரக்க குல திலகம் பல்லாத்தக். சஹ்யாத்ரி மன்னர் நரக்க குல திலகம் பல்லாத்தக். அரக்க மன்னர் பல்லாத்தக் வாழ்க. இலங்கை தூதர் தங்கள் அவைக்கு வர சம்மதம் கேட்கிறார். அவரை மரியாதையோடு அழைத்து வாருங்கள். உத்தரவு மகாராஜா. அரக்க மன்னர் பல்லாத்தக் வாழ்க. மன்னா, ராட்சச அசுர மற்றும் அரக்கர்கள் புகழை இந்த பாரெங்கும் பரப்பி வரும் ராட்சச குலத்திலகம் இலங்கேஸ்வர ராவணன் தன் தம்பி கும்பகர்ணனோடு விரைவில் இங்கு வரப்போகிறார். என் பாக்கியம், என் பாக்கியம். இலங்கேஸ்வரன் மற்றும் கும்பகர்ணன் சஹ்யாத்ரி வரும் சுப செய்தியை என்னிடம் கூறி என்னை மகிழ்வித்தாய் தூதனே. சஹ்யாத்ரியின் மகாஜனங்களே, அசுரர் திலகம் இலங்கேஸ்வரன் ராவணன் மற்றும் வீர கும்பகர்ணன் தங்கள் வீரத்தால் உலகங்களையும் பணிய வைத்தனர். நாம் பாக்கியம் செய்திருக்கிறோம். அவர்களே நம் ராஜசபையை அலங்கரிக்க வேண்டி நமது பெருமையை உயர்த்தவும் இங்கு வருகிறார்கள். நான் இலங்கேஸ்வரனையும் அவர் தம்பி கும்பகர்ணனையும் வரவேற்க ஆணையிடுகிறேன். சஹ்யாத்ரி மன்னர் நரக்க குல திலகம் பல்லாத்தக். தந்தையே, தந்தையே, நான் கேள்விப்பட்டது
அது உண்மைதான் மகளே. நானே இப்பொழுது உன்னிடம் வந்து இலங்கேஸ்வரனும் அவர் சகோதரன் கும்பகர்ணனும் வருவதை கூறவே வந்தேன். இவர் அதே மாமன்னர் கும்பகர்ணன் தானே? தாங்கள் எனக்கு இவர் கதையைத்தானே சிறுவயதில் கூறினீர்கள்? ஆம் ராஜகுமாரி, இன்று அவர் தன் அண்ணனுடன் சஹ்யாத்ரியை பெருமைப்படுத்த வேண்டி இங்கு வருகிறார். நாம் மிகவும் சிறப்பாக அவர்களை வரவேற்க வேண்டும். தந்தையே, அசுரகுல சிரோமணி இலங்கேஸ்வர ராவணன் மற்றும் கும்பகர்ணன். அசுரகுல சிரோமணி இலங்கேஸ்வர ராவணன் மற்றும் கும்பகர்ணன். அசுரகுல சிரோமணி இலங்கேஸ்வர ராவணன் மற்றும் கும்பகர்ணன். வர வேண்டும் இலங்கேஸ்வரா. வாருங்கள் வாருங்கள், அமருங்கள். அசுரகுல சிரோமணி இலங்கேஸ்வர ராவணன் மற்றும் கும்பகர்ணன். அசுரகுல சிரோமணி இலங்கேஸ்வர ராவணன் மற்றும் கும்பகர்ணன். இலங்கேஸ்வரர் வாழ்க. மன்னர் பல்லத்தாக்கின் புத்திரி ராஜகுமாரி கர்கட்டி தங்களை வரவேற்க வந்திருக்கிறார் இலங்கேஸ்வரா. இலங்கேஸ்வரா, சஹ்யாத்ரியின் இந்த பானம் தங்கள் யாத்திரை களைப்பை போக்கிவிடும். இதை எடுத்துக் கொள்ளுங்கள். தங்கள் தாகம் இன்னும் தீரவில்லை என்று நினைக்கிறேன். இந்த தாகம் தீருவதை நான் விரும்பவில்லை. ராஜகுமாரி, இப்பொழுது என் விருப்பம் என்ன தெரியுமா? ஆம், நேரம் ஓடாமல் நின்றுவிட வேண்டும். இலங்கேஸ்வரா, தாங்கள் இந்த சிம்மாசனத்தில் அமர வேண்டும். இல்லை மகாராஜா, சிம்மாசனம் தங்களுடையது. என்னுடையது அனைத்தும் தங்களுடையதே இலங்கேஸ்வரா. அப்படியானால் நாம் இருவரும் இதில் சேர்ந்தே அமர்வோம் மகாராஜா பல்லாத்தக். இல்லை இலங்கேஸ்வரா, தங்களோடு அமரும்படியான அருகதை எனக்கு நிச்சயமாக இல்லை. அனைத்து உலகமும் தங்கள் பராக்கிரமத்தை அறியும். இலங்கேஸ்வரா, நான் தங்கள் சேவைக்காக நின்று கொண்டே இருக்கிறேன். பண்பையும் பணிவையும் மன்னர் பல்லாத்தக்கிடம்தான் கற்றுக்கொள்ள வேண்டும். வெகு நாட்களுக்கு பிறகு தங்களை காணும் பாக்கியம் கிட்டியது கும்பகர்ணா. எப்பொழுதும் தங்கள் வீரத்தை பற்றியே பேசிக் கொண்டிருப்போம். என் மகள் கர்கட்டியோ பல வருடங்களாக தங்களை காண துடித்துக் கொண்டிருக்கிறாள். தங்களுடைய வீரத்தை பற்றி பேசும் பொழுது ஆவல் மிகுதியினால் கேள்வி மேல் கேள்வி கேட்டுக் கொண்டிருப்பாள். ஒன்று கூறட்டுமா மகாராஜா? தாங்கள் ராஜகுமாரி கர்கட்டிக்கு அநீதி இழைத்து விட்டீர்கள். தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் வீரரே? ராஜகுமாரியின் மனதில் என்னை சந்திக்க விருப்பம் இருந்தால் அழைத்துக் கொண்டு லங்கை வந்திருக்கலாம். கர்கட்டியின் பிடிவாதத்தினால் நாமும்
பலமுறை இலங்கை வருவதற்காக முயற்சி செய்தோம். ஆனால் எங்கள் பயணம் பலமுறை தடைப்பட்டது. ஏன் மகாராஜா? பிரம்மன் வரத்தால் தாங்கள் ஒரு 6 மாதமாவது உறங்குவீர்கள் என்று கேள்விப்பட்டோம். உறக்கத்தை கலைக்க விரும்பாததால் நாங்கள் எங்கள் பயணத்தை நிறுத்திக் கொண்டோம். அரக்கவேந்தர் பல்லாத்தர், ஒரு முக்கிய விஷயமாகத்தான் சஹ்யாத்ரி வந்துள்ளோம். அது எனது பாக்கியம் இலங்கேஸ்வரா. என் பெருமையை உயர்த்தவே தாங்கள் சஹ்யாத்ரி வந்துள்ளீர்கள். ஓரளவு தாங்கள் சஹ்யாத்ரி வந்த காரணத்தை என்னால் அனுமானிக்க முடியும். ஆனால் இதை பற்றி நான் தங்களை நன்கு உபசரித்த பின்னரே பேச முடியும் இலங்கேஸ்வரா. சஹ்யாத்ரியின் மகாஜனங்களே, இப்பொழுது என் சந்தோஷத்தை வார்த்தைகளால் வர்ணிக்க இயலாது. எவர் தனது பராக்கிரமத்தால் பூலோகத்தை மட்டுமல்ல, சுவர்கலோகம், பாதாளலோகம், யமலோகம், நாகலோகம் மற்றும் வருணலோகத்தையும் பணிய வைத்தாரோ, அந்த இலங்கேஸ்வரன் மற்றும் கும்பகர்ணன் இன்று நம்மிடையே இருக்கிறார்கள். நாம் மகிழ்ச்சியோடு அரக்கர் நலனை விரும்பும் மாமன்னர் இலங்கேஸ்வரனை வாழ்த்துவோம். அசுரர் திலகம் சிரோமணி இலங்கேஸ்வர ராவணன்! அசுரர் திலகம் சிரோமணி இலங்கேஸ்வர ராவணன்! இந்த தாகம் தீருவதை நான் விரும்பவில்லை. ராஜகுமாரி, இப்பொழுது என் விருப்பம் என்ன தெரியுமா? ஆம், நேரம் ஓடாமல் நின்றுவிட வேண்டும். மாமன்னர் கும்பகர்ணன் எவ்வளவு அழகாக இருக்கிறார்! என்ன ஒரு குணம், என்ன பலம்! நான் என் தந்தை சொல்லை கேட்டிருக்க கூடாது. முன்பே நான் அவரது சேவைக்காக என்னை சமர்ப்பித்திருக்க வேண்டும். இப்பொழுது யாரை நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அவர் மகா புருஷர். அவரை பார்க்கும் எந்த பெண்ணும் உடனே தன்னை மறந்து விடுவாள். நீ யாரை சொல்கிறாய் ரக்தாம்பரி? யாரை கண்டதும் எங்கள் ராஜகுமாரி தன்னை மறந்தார்களோ அவரைத்தான் சொல்கிறேன். என்னிடம் மறைக்க வேண்டாம் ராஜகுமாரி. நான் ராஜசபையிலேயே தங்கள் மனதை நன்றாக புரிந்து கொண்டு விட்டேன். நீ மிகவும் சாமர்த்தியக்காரி ரக்தாம்பரி. இதில் சாமர்த்தியம் எதுவும் இல்லை. அவர் உங்களையும் தாங்கள் அவரையும் பார்த்து கொண்டதை பார்த்தே யார் வேண்டுமானாலும் சுலபமாக கண்டுபிடித்து விடலாம். காதல் என்னும் மலர் உங்கள் இதயத்தில் பூத்து விட்டதென்று. மகாராஜா கும்பகர்ணனும் அப்படித்தான். பலத்த சரீரம், நீண்ட கைகள், முகத்திலோ குழந்தையை போல் ஒரு அப்பாவித்தனம். அற்புதம், மிக அழகு. ரக்தாம்பரி, எப்படியோ என் மனதை நீ அறிந்து கொண்டு விட்டாய். இனி எப்படியாவது மகாராஜா கும்பகர்ணனை நான் சந்திக்க ஏற்பாடு செய்யேன். அவரை சந்திக்க வேண்டும் என்று என் மனம் துடிக்கிறது. அந்த துடிப்பை அமைதிப்படுத்த ஒரு உபாயம் இருக்கிறது. நான் இன்றே இப்போதே உங்கள் இருவரையும் சந்திக்க வைக்க முடியும். அது எப்படி? ராஜகுமாரி, நாம் இருவரும் அதிதி சேவை என்ற பெயரில் மகாராஜா கும்பகர்ணனிடம் செல்வோம். இல்லை ரக்தாம்பரி, என்னால் அது முடியாது. வெட்கமாக இருக்கிறது. அது சரி, ஒரு பக்கம் சந்திக்க வேண்டும் என்கிறீர்கள், மறுபக்கம் வெட்கமாக இருக்கிறது என்கிறீர்கள். உங்கள் வெட்கத்தை தியாகம் செய்தாக வேண்டும் ராஜகுமாரி. உனக்கு புரியவில்லை ரக்தாம்பரி. நான் அரண்மனையில் அவரை சந்தித்தால் பலர் பார்க்கக்கூடும். நான் அவரை தனிமையில் சந்திக்க விரும்புகிறேன். என் மனதை தெரிவிக்க விரும்புகிறேன். அவர் மனதையும் அறிய விரும்புகிறேன். ஆனால் அவர் உங்களை தனிமையில் சந்திக்க ஒப்புக்கொள்வாரா ராஜகுமாரி? ஏன் மாட்டார்? நீதானே கூறினாய், காதல் என்னும் மலரானது இதயத்தில் பூத்துவிட்டதென்று. நீ ஒரு காரியம் செய். அவருக்கு சேவை செய்ய நீ செல். நல்ல சமயம் பார்த்து
என் வேண்டுகோளை கூறிவிடு. தங்கள் ஆணைப்படி நடக்கிறேன். தங்களது தயவால் எனக்கு மகாராஜாவின் சேவை கிடைப்பதோடு என் சாமர்த்தியத்தை காட்ட வாய்ப்பும் கிட்டும். வணங்குகிறேன். எப்போது வந்தீர்கள்? கும்பகர்ணா, இதுவரை இலங்கேஸ்வரன் மட்டுமே உன்னை நினைத்து கவலை கொண்டார். இப்பொழுது நானும் கவலை கொள்கிறேன். நானும் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். சக்யாதரி வந்த பிறகு நீ மிகவும் வித்தியாசமாக நடந்து கொள்கிறாய். என்ன விஷயம் கும்பகர்ணா? மாமா அவர்களே, அப்படி ஒன்றுமில்லை. நான் சற்று தனிமையாக இருக்க விரும்புகிறேன். மனம் அலைபாய்கிறது. அதற்கு என்ன காரணம் கும்பகர்ணா? அதை என்னால் கூற இயலாது மாமா அவர்களே. ஆனால் ஒன்று மட்டும் கூறுவேன். இன்னும் சிறிது நேரத்தில் நான் அண்ணன் ராவணனிடம் நிச்சயம் பேசுகிறேன். இப்பொழுது என்னை தனிமையில் விடுங்கள். என் அனுமானம் சரியாக போய்விட்டது. மகாராஜா கும்பகர்ணனும் நம் ராஜகுமாரியை கற்கட்டியைப் போலவே தன்னை மறந்து எதையோ இழந்தவர் போல் தவிக்கிறார். இதிலிருந்து காதல் கடலில் இருவரும் தத்தளிப்பது தெரிகிறது. மகாராஜா கும்பகர்ணன் வாழ்க. நீயா? ஏன், வேறு எவரையேனும் எதிர்பார்த்தீர்களா? இல்லை. என்னுடன் யாரும் வரவில்லை மகாராஜா. நான் தங்கள் சேவைக்காக வந்திருக்கிறேன். பழரசம் அருந்துங்கள். பழரசம் அருந்தும் மனநிலையில் நான் இல்லை. தங்கள் மனநிலை நான் ஒன்று கூறினால் நிச்சயமாக மாறிவிடும். அப்படியானால் கூறு. நான் என்ன கூற வேண்டும்? உன் ராஜகுமாரி கற்கட்டியை பற்றி கூறு. எங்கள் ராஜகுமாரி ஒரு அற்புத மகாராஜா. அவர்களது அழகை பற்றி சர்ச்சை பூமியில் மட்டுமில்லை, பாதாள லோகத்திலும் நடக்கிறது. அவர்களை அடையும் கனவோடு அநேகர் சய்யாதிரிக்கு வருகின்றனர். அனைவரும் நிராசையோடு திரும்புகின்றனர். ஏன், உங்கள் ராஜகுமாரியின் மனதில் வேறு யாராவது இருக்கிறார்களா? ஆம் மகாராஜா. அந்த அதிர்ஷ்டமுடையவர் யார்தானோ அவரும் ராஜகுமாரியை போல் அற்புதமானவர்தான். உலகில் யாரும் அவருக்கு சமமில்லை. அவரது வீரத்திற்கு முன்னால் 3 லோகமும் கட்டுப்பட்டு நிற்கிறது. அவரது குணத்தை பார்த்து அனைவரும் அடிபணிகின்றனர். அப்படிப்பட்ட புருஷன் யார்? எனக்கு இவ்வளவுதான் தெரியும் மகாராஜா. என்னிடம் இவ்வளவுதான் ராஜகுமாரி கூறினார்கள். இதற்கு மேல் அவர்கள் எதுவும் கூறவில்லை. ஏன், நீ அறிந்து கொள்ள முயற்சிக்கவில்லையா? பல முறை முயற்சித்தேன். ஆனால் அவர்கள் தனது வாயை திறப்பதே இல்லை. அவர்களது மனதில் உள்ளதை அறியும் சக்தி எவரிடத்திலும் இல்லை. நான் அவர்களிடம் தனிமையில் பேச முடியுமா? ஏன் பேச வேண்டும்? அவர்கள் மனதில் உள்ள புருஷரை அறிய விருப்பமா? அது மட்டுமல்ல, அவர்களோடு நிறைய பேச வேண்டும். எனக்கு இந்த உதவியை செய்தால் நன்றியுடையவனாய் இருப்பேன். இவ்வாறெல்லாம் பேசாதீர்கள். நான் ஒரு சாதாரண தாசிதான். எனக்கு ஒன்று மட்டும் தெரியும். எங்கள் ராஜகுமாரியை சந்திப்பது அவ்வளவு எளிதல்ல. எவர் மனநிலையையும் நீ மாற்ற முடியுமா? இதுவரை தங்கள் மனநிலையை மாற்ற முடியவில்லையே மகாராஜா. இப்போது இனி முயற்சிக்கத்தான் வேண்டும். ஆனால் சந்திப்பதோ மறுப்பதோ ராஜகுமாரியின் விருப்பத்தை பொறுத்தது மகாராஜா. ஏனென்றால் அவர்களிடம் எனக்கு மிகவும் பயம். நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு தெரியும். என்னை தனிமையில் சந்தித்த பிறகு ராஜகுமாரி கற்கடி சந்தோஷமே கொள்வாள். தங்களுக்கு தங்களிடமே இவ்வளவு தன்னம்பிக்கை இருப்பதால் இன்றைக்கு மாலையில் அரண்மனைக்கு பின்னால் உள்ள வனப்பிரதேசத்திற்கு வாருங்கள். மாலை நேரத்தில் தினமும் ராஜகுமாரி கற்கட்டி அங்கு வருவது வழக்கம்.
உன் சாமர்த்தியம் பாராட்டத்தக்கது ரக்தாம்பரி. ஆனால் தனிமையில் சந்திக்க செல்ல எனக்கு வெட்கமாக இருக்கிறது. எப்படி செல்வேன்? என்ன சொல்வேன்? நான் செல்ல மாட்டேன். அட, ஏன் இந்த வெட்கம் ராஜகுமாரி? அவர் மூன்றாம் மனிதர் அல்லவே. அவர் மீது உங்களுக்கு ஏற்பட்டுள்ள காதலை கண்டு என் மனம் சந்தோஷப்படுகிறது. உண்மையில் அவர் மிகவும் நல்லவர், நல்ல குணவானும் கூட. இருந்தாலும் நான் தனியே செல்ல மாட்டேன். அப்படியெனில் நானும் கூட வருகிறேன். நீ வந்து என்ன செய்ய போகிறாய்? சரி, நீங்கள் சொன்னால் நான் வரவில்லை. ஆனால் தாங்கள் சென்றே ஆக வேண்டும். இல்லையேல் அவர் தங்களுக்காக காத்துக் கொண்டிருப்பார். நீ ஏன் அவரவர் என்கிறாய்? அவர் உனக்கு மகாராஜா மட்டுமே, வேறொன்றும் இல்லை. மன்னியுங்கள் ராஜகுமாரி, அவர் தங்களுக்கு மட்டும்தான் சொந்தம். சரி, தாமதிக்க வேண்டாம், நேரமாகிவிட்டது. மகாராஜா தங்களுக்காக காத்திருப்பார். அட, என்ன ஆயிற்று? ஏன் இப்படி நின்று விட்டீர்கள்? சரி, நீயும் என்னுடன் வா. ஆனால் தொலைவிலேயே நிற்க வேண்டும், புரிகிறதா? தங்கள் நான் எப்படி நடக்கிறேன். கும்பகர்ணா, கும்பகர்ணா, இவ்வளவு நேரம் உனக்காக காத்திருந்து அழுத்து விட்டேன். ஏன் இப்படி நடந்து கொள்கிறாய்? கும்பகர்ணா, கும்பகர்ணன் எங்கு சென்று விட்டான் மாமா அவர்களே? நான் தேடி பார்க்கின்றேன் மாமா. அவசியமில்லை. கும்பகர்ணன் சுபாவத்தை நான் அறிவேன். பக்கத்தில் உள்ள வனத்தில் காலாறு நடக்க சென்றிருப்பான். அங்கேயே சென்று சந்திப்போம். பாருங்கள். என்ன ஆயிற்று? ராஜகுமாரி இன்னும் வரவில்லை. தினமும் அவள் மாலையில் வருவாள் என்று தாசி என்னிடம் கூறினாளே. என் வேண்டுகோளை அவள் ஏன் ஏற்கவில்லை? நான் தான் அவள் காதலை புரிந்து கொள்ள தவறிவிட்டேனா? ஒருவேளை அவளது கற்பனையில் நான் இல்லையா? தம்பி கும்பகர்ணா, நீ இங்கு வந்தது முதல் உனது வீர ராட்சச சுபாவத்தை விட்டு சோகமாக சோர்ந்திருக்கிறாய். எந்த நோக்கத்துடன் இங்கு வந்தோமோ அதை பற்றி சிறிதும் கவலைப்படவில்லை. பிறகு எதற்கு இலங்கையிலிருந்து எங்களுடன் இங்கு வந்தாய் சொல். இலங்கேஸ்வரா, நான் மாமாவிடம் கூறியிருந்தேனே, என் மனம் அமைதி அடைந்தவுடன் தங்களுக்கு சேவை செய்ய வந்து விடுவேன். நானும் வெகு நேரமாக காத்திருக்கிறேன். என்ன விஷயம் கும்பகர்ணா? ஏன் அமைதியின்றி இருக்கிறாய் சொல். மன்னிக்க வேண்டும். மன அமைதியின்மைக்கான காரணத்தை தங்களிடம் கூற முடியாது. உன் நிலைமையின் காரணமாக நீ ஒன்றை மறந்து விட்டாய். நீ கூறியதால் தான் இலங்கையிலிருந்து சேனை உதவி பெற நாம் மூவரும் இங்கு வந்தோம். இல்லையேல் நான் ஆணையிட்டிருந்தால் அந்த பல்லாத்தக் இலங்கை வரை தானே ஓடி வந்திருப்பான். ராட்சச சேனை உதவி நமக்குத்தான் தேவை, பல்லாத்தக்கிற்கு அல்ல. யாருக்கு தேவையோ அவரை யாசகம் செய்ய வேண்டும். இலங்கேஸ்வரனின் ஆணைக்கு மூவுலகமும் அடிபணியும். தேவர்கள், அசுரர்கள், மனிதர்கள், கிண்ணறர்கள், கந்தர்வர்கள், ஏன் நவ கிரகங்களும் கூட ராவணன் முன்பு தலை வணங்குகின்றனர். பல்லாத்தக் நம்மினத்தவர்தான். நமக்கு உதவி புரிவது அவர் கடமை. தர்மம் என்றும் தர்மம்தான் லங்கேஸ்வரா. கோபமும் அகங்காரமும் தர்மத்தை அதர்மமாக்குகிறது. மகாராஜா பல்லாத்தக் தானே கோடிட்டு காட்டிவிட்டார். உபசரிப்பு முடிந்த பின்னர் அவர் அரண்மனையில் இதை பற்றி பேசுவார். அதுவரை பொறுத்துக் கொள்ளுங்களேன். இல்லை, காத்திருப்பது ராவணன் குணம் அல்ல. ராவணனுக்கு கிடைக்காத ஒன்றை ராவணன் அபகரிப்பான். அமைதி ராவணா, அமைதி. அமைதியாக இருந்து பார்த்து விட்டேன் தாய் மாமனே. இப்பொழுது ராவணன் தனது பயங்கர கோபத்தை காட்டும் சமயம் வந்துவிட்டது. கும்பகர்ணன் பேச்சை கேட்டது நான் செய்த பெரும் தவறு. ஆனால் இப்பொழுதே அந்த தவறை சரி செய்து விடுகிறேன். இப்பொழுதே
இக்கணமே இந்த நிமிடமே பல்லாத்தக்கை நான் பிரச்சனையை அதிகரிக்க வேண்டாம். எனக்கு மகாராஜா பல்லாத்தக்கிடம் நம்பிக்கை இருக்கிறது. அவர் நமக்கு உதவி செய்வார். அவரது சைனியம் வந்தால் இலங்கை சேனையின் மனோபலம் வானலாபம் உயர்ந்து விடும். அப்பொழுது ராமனுக்கு பாடம் புகட்டுவது நமக்கு மிகவும் சுலபமாகிவிடும். தயவு செய்து காத்திருக்கவும் ராவணா. பொறுமைக்கும் எல்லை உண்டு மாமா அவர்களே. அதன் பிறகு ராவணன் தனது சுய ரூபத்தை காட்ட முற்படுவான். அப்பொழுது பல்லாத்தக்கும் ராவணனின் ஆணைக்கு நிச்சயமாக அடிபணிவான். வாருங்கள் மாமா. மகாராஜா. ராஜகுமாரியா? ராஜகுமாரி, அவர் பேசியதற்கு நான் வருந்துகிறேன். அவர் பேசியது தங்களை பாதித்திருந்தால் நான் மன்னிப்பு வேண்டுகிறேன். வேண்டாம், தாங்கள் எங்கள் விருந்தினர். ஆகையால் தாங்கள் தெய்வத்தை போற்று ஆராதிக்கப்பட வேண்டியவர். மன்னிப்பு கேட்க வேண்டியது தாங்கள் அல்ல, நான் தான். அவற்றை மறந்துவிடுங்கள். இந்த ஒரு நாளுக்காக நான் பல காலம் தவம் இருந்தேன் மகாராஜா. ராஜகுமாரி, தங்கள் கற்பனையின் கதாநாயகன் அது தாங்கள்தான் மகாராஜா. நாராயண நாராயண. சிறுவயது முதல் தந்தையிடம் தங்கள் வீர சாகசங்களை கேட்டிருக்கிறேன். அந்த கதைகளை கேட்ட பிறகு என்னை நானே தங்களிடம் சமர்ப்பித்து விட்டேன். ராஜகுமாரி, தங்களை கண்டதும் எனக்கு அதே அனுபவம்தான். ஆனால் நான் தங்களிடம் மன்னிப்பு வேண்டுகிறேன். நான் தங்களுக்கு பொருத்தமல்ல என்று நினைக்கிறேன். தாங்கள் ஏன் அப்படி கூறுகிறீர்கள்? இப்படி நினைக்க காரணம்? காரணம் பிரம்மாவின் வரம். அந்த வரத்தினால் 6 மாதங்கள் உறங்கிக் கொண்டிருப்பேன். நான் உறங்குவதைக் கண்டு தாங்கள் என்னை பற்றி என்ன நினைப்பீர்கள் ராஜகுமாரி? தாங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். கவலையின்றி எப்படி இருக்க முடியும்? அன்பில் சுயநலம் இருக்கக்கூடாது. எனது சுகத்திற்காக தங்களை துன்புறுத்துவது உச்சிதமல்ல ராஜகுமாரி. நான் கூறினேன் அல்லவா, தாங்கள் கவலை கொள்ள வேண்டாம். என்னுடன் விழித்திருக்க தங்களை கட்டாயம் செய்வேன். வாருங்கள், செல்வோம். தேவரிஷி, நான் கண்டதை தாங்களும் கண்டீர்களா? நாராயண நாராயண. பகவான் சிவபெருமானின் கருணையால் உனக்கு தெரிவது எனக்கு மட்டும் ஏன் தெரியாது? தேவரிஷி, நான் இன்றுதான் முதன்முறையாக ராட்சசர்களை இதுபோன்று காதலில் கட்டுண்டு கிடப்பதை காண்கிறேன். அப்படியானால் கொடிய குணமுள்ள அவர்கள் தங்கள் சுபாவத்தை மாற்றிக்கொண்டார்களா? நாராயண நாராயண. தேவராஜா, உன் போன்ற தேவர்கள் காதல் சந்தோஷங்களை விட்டுவிட்டு சுயநலம் தன்னலம் வேண்டி அலைந்து கொண்டிருக்கிறீர்களே, அதனால் பகவான் சிவனின் கிருபையால் காதல் தனது கரத்தை எங்காவது நீட்ட வேண்டாமா இந்திரா? தேவரிஷி, ஒரு முறையாவது மகிழ்ச்சி அடையும்படி பேசுங்களேன். நாராயண நாராயண. நிச்சயம் தேவராஜா, உனக்கு மகிழ்ச்சி அடைய உரிமை உள்ளது. ஆனால் உனது இந்த மகிழ்ச்சி வெகு சீக்கிரம் மறைந்து விடுமே. இவர்கள் அன்பில் மயங்கி இருக்கும் வரை அந்த ராவணன், கும்பகர்ணன் போன்ற வீரர்கள் சொர்க்கத்தை முற்றுகையிட மாட்டார்கள். தேவராஜா, இந்த சுப செய்தியை தாங்கள் சச்சிக்கும் மற்ற தேவர்களுக்கும் தெரிவித்து விடுங்கள். ஓம் நமச்சிவாய.